இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேக தலைவர் விஜயை சந்தித்தது குறித்து புதிய தலைமுறை தரப்பிலிருந்து காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் விளக்கமளித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தாவேக தலைவர் விஜயுடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதை மறுக்காம ஆம் சந்தித்தேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனா பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பினதுக்கு பதில் எதுவும் சொல்லாம சந்திச்சதை பத்தி மட்டுமே பேசிட்டு போயிருக்காரு. உங்களோட பார்வை? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்பதில் மும்முரம் காட்டுகிறார்கள் சில தலைவர்கள். அதுல முக்கியமானவர் கண்டிப்பாக இவர் தான், பிரவீன் சக்கரவர்த்தி தான். காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர். இன்றைக்கு கூட தினமலர் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட்டு. சென்னையில் 4ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல அதன் தலைவர் நவீன் யாருன்னா மாணிக்கம் தாக்கூரோட ஆதரவாளர். கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரவீன் சக்கரவர்த்தியை போய் பார்க்கறாங்க. சென்னையில தங்கி இருக்கிறாரு. அகில இந்திய செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, ஜிதேந்திர பாகல். இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் நவீன், நிர்வாகிகள் இவங்க போய் பார்க்கறாங்க. அதை பத்தி பிரவீன் சக்கரவர்த்தியை தான் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தாங்க. இதுல காங்கிரஸ் கட்சியின் பலம் அறிந்து நமக்கு உரிய சீட்டுகளை ஒதுக்க திமுக தரப்பு தயார் இல்லை. அவரோட ட்வீட்டை தான் தினமலர் போட்டிருக்கு. அந்த கட்சியோடு கூட்டணியாக தொடர காங்கிரஸ் அடிமட்ட தொண்டன் வரை யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி என்றால் அது அவரது விருப்பமா இல்ல அடிமட்ட தொண்டர்களின் விருப்பமாங்கிறது தெரியல. ஆனா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கண்டிப்பாக அது காங்கிரஸ் தலைமை தான் வைக்க முடியும். கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ந்து கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தியும் இல்ல, மாணிக்கம் தாக்கூரும் அதைத்தான் செய்கிறார். இன்னும் சில தலைவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். இது தொடர்வது என்பது திமுகவுக்கு நல்லதில்லை, அன்னது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதில்லை. என்ன காரணம்னா, அதற்கு பிறகு தேர்தலில் கூட்டணி ஏற்பட்டாலும் சரியா வேலை பார்க்க மாட்டாங்க. இது 1996 காலகட்டத்தில் பார்த்ததுதான். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே பேசி வந்தார்கள். கடைசியில் கூட்டணி அமைந்தது. ஆனாலும் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் அந்த கசப்பு உணர்வு கீழ்மட்டத்தில் ரொம்ப இருக்கும். திமுக என்ன நினைக்குது? திமுக நம்ம தான் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஆனா அவர்களே நமக்கு எதிராக பேசுகிறார்கள். வின்னிங் சர்டிபிகேட் வரைக்கும் நம்ம தாங்க வாங்கி கொடுக்குறோம்னு திமுக தலைவர்கள் என்னிடம் பேசும்போது கூறுகிறார்கள். எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி விழ வேண்டும். பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் காந்தி கண்டிக்க வேண்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அகில இந்திய தலைவர் கண்டிக்க வேண்டும். அது நடக்காத வரைக்கும் இந்த கூட்டணி குழப்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நிச்சயமா கூட்டணி குழப்பம் இதே நிலை நீடித்தால் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி கூட இதையே வலியுறுத்தி இருந்தாரு. அப்படிங்கும் போது கூட்டணி தொடர்பாக பேசும்போது இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கப்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் வலியுறுத்தினதை வச்சு கேட்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ப்ரீபோல் கண்டிஷனாக திமுகவும் ஒத்துக்கொள்ளாது, அதிமுகவும் ஒத்துக்கொள்ளாது. என்ன காரணம்னா, நம்ம 1967 இருந்து இந்த கூட்டணி யுகம், இன்னும் சொல்ல போனால் கூட்டணி அமைப்பது தேர்தலில் தொகுதி பங்கீடுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்கும். எல்லா பலத்தையும் சேர்த்தால் மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டுகள் கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கிற கணக்குங்க. கலைஞர் காலத்து கணக்கு என்னன்னா, 5 சீட்டு நாம் ஜெயிப்பதாக இருந்தால் 1 சீட்டு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து விட்டு கொடுக்கலாம். அதாவது 6-1 விகிதாச்சாரத்துலதான் பங்கீடு வரும். அப்படி பார்த்தால் 5-1 வச்சுக்கிட்டா கூட ஒரு 70 சீட்டுக்கு மேல எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளா இருந்தாலும் சரிதான், அதிமுக கூட்டணி கட்சியாளர் இருந்தாலும் சரிதான். இப்போ மேஜர் பார்ட்னர் 160 தொகுதியில நிற்பாரு. எல்லாருமே சேர்ந்து 70 தொகுதியில் நிற்பார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி தான் கிடைக்கும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுதான் கணக்கு. பாராளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு கொடுத்தா சட்டமன்ற தேர்தலில் 60 சீட்டு யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோரிக்கை எப்போது சாத்தியம்னா, தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் போனால் அது சாத்தியம். ப்ரீபோல் கண்டிஷனாக அதை கூறுவது என்பது அது நடக்கவே நடக்காது. தாவேகா மட்டும் கூறுது. என்ன காரணம்னா, அவங்க இது வரைக்கும் ஆட்சியில இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தொடர்ந்து அது பற்றிய கருத்துக்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவும் அதிமுகவும் அதுக்கு ஒத்துக்கொள்ளாது. எனவே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் அவ்வாறு கூறி வந்தாலும் அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மேலும் மேலும் அது கூட்டணி விரிசலைத்தான் அதிகப்படுத்தும்.
நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நீங்கள் யூபி கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணி போட்டதா இப்போ காங்கிரஸ் பெரும் சர்ச்சையாக இருக்குது. பற்றி நீங்கள் என்ன ஒன்றும் சர்ச்சை ஒன்றும் இல்லை. நான் யூபி கவர்மெண்ட்டை பற்றி கம்பேர் பண்ணல. தமிழ்நாடு கடன் சூழ்நிலையை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிட்டு அதை தான் எடுத்து சொன்னது. கருத்து கணிப்போடு அவ்வளோதான். பல தலைவர்களும் கூட்டணி தொடர்பாக சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பட்டு அதெல்லாம் தலைமை முடிவெடுக்கும். அதெல்லாம் தலைமை டிவிகே லீடர் விஜய் அவர்களை மீட் பண்ணீங்க. அந்த சந்திப்பு குறித்து ஏதாவது பேசப்பட்டதா இல்லை கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா? மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு ஏதாவது மீட் பண்ணு அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.